துலாம் 2 வாரம் தான் இருக்கு. என்னங்க 2 வாரம் தான் இருக்கு? இந்த 2 வாரத்துல என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட போகுது? அதுவும் துலா ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் சூரியனோட உச்ச பலத்தால நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட காத்திருக்கு. ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஏன்னா இந்த ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கலாம். ஏன்னா இந்த ஒரு மாதத்தை நீங்க தவற விட்டீங்கன்னா திரும்பி இது எப்ப வரும் அப்படின்றத என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது. சோ முதல்ல இந்த மாதத்தோட கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலா ராசிக்கு ஆஸ் யூஸ்வல் 6ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்காருங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன். சோ இந்த 2 கிரகங்களும் வரப்போறாங்க. எப்போ வரப்போறாங்க? ஏப்ரல் 14க்கு மேல வரப்போறாங்க. சோ அதனாலதான் நான் 2 வாரம் தான் இருக்கு அப்படின்றேன். ஏன்னா இந்த 2 வாரத்துல நீங்க மிகவும் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு டைம் பீரியட் ஏற்பட போகுது. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க டெசிஷன்ஸை ரொம்ப தள்ளி போட்டிருப்பீங்க. உங்களோட பொருளாதார ரீதியா சரி இந்த ஒரு விஷயத்த பண்ணலாமா வேண்டாமா, எனக்கு ஏதோ இந்த ஒரு விஷயத்த நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா சரி தப்பா இருக்குமோ அப்படின்ற ஒரு பய உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கும். பட் இப்போ இருக்க டைம் பீரியட் எப்படி இருக்கு நம்ம பார்த்தோம்னா, இந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வர்றாரு. அவர் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம். அப்போ அவர் 7ஆம் இடத்துக்கு வரும்போது பெரிய அளவுல லாபம் இல்லைனாலும் நீங்க போட்ட உழைப்புக்கான ஊதியத்தை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா கரியர் வைஸ் நம்ம துளாராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். ஓவராலா பார்க்கும்போது அரசாங்கம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, அரசியல்வாதிகள், அட்வொகேட்ஸ், பெரிய பெரிய உயர் பதவியில இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதமானது ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாதமா தான் பாக்குறேன். இது நீங்க உங்க சுய ஜாதகத்தை பொருத்தி பார்த்துக்கோங்க. அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல 7ஆம் இடம் சொல்லக்கூடிய சொசைட்டி, பிகாஸ் 7ஆம் இடம் அப்படின்றது சமுதாயத்தை பத்தி சொல்றது. ஸோ அப்போ கோச்சார ரீதியா நல்ல பொசிஷனிங்க்கு சூரியன் இருக்காரு. பட் உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியன் எப்படி இருக்காரு அது ரொம்பவே முக்கியம். அண்ட் உங்களுடைய ராசிநாதன் சூப்பர் ஸ்டார் சுக்கிரன் ராசிக்கு 7ல போறாரு. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு ராசிநாதன் 7ல சூரியனோட, சில பேருக்கு என்ன தோணும்னா அஸ்தங்கம் ஆயிடுமோ, சூரியனோட போய் சேரும் போது சுக்கிரன் பலவீனம் ஆயிடுவாரோ இந்த மாதம். அப்படிலாம் நீங்க நினைக்கவே வேண்டாம். சூரியன் இப்போ பலமா இருக்கிறது, அதாவது ரொம்ப உச்ச பலத்துல இருக்கும்போது சுக்கிரனோட இணைவு ஒரு பாசிட்டிவான விஷயத்த கண்டிப்பா கிரியேட் பண்ணும். தெளிவான உங்களுக்கு முடிவுகள் எடுக்க வைக்கும். கரியர் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க தள்ளி போட்டு வச்சிருப்பீங்க. சரி இந்த கம்பெனிக்கு போனா நம்மளுக்கு பெருசா எதுவும் லாபம் வராது, இது வேண்டாம் வேற ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி தள்ளி போட்டு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுருப்பீங்க இல்லையா? சோ அந்த மாதிரி தவற விடக்கூடிய மாற்றங்கள், அதாவது சில விஷயம் தவற விட்ட விஷயம் எல்லாம் திரும்பி பிடிக்கக்கூடிய மாதமா இந்த மாதத்தை பாக்குறேன். அண்ட் உங்களுடைய ராசிநாதன் 7th ஹவுஸ்ல இருக்காருல்ல. ஸோ வாட் இஸ் 7th ஹவுஸ்? 7th ஹவுஸ் அப்படின்றது உங்களோட சொசைட்டி, உங்களுடைய பார்ட்னர்ஷிப், உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட பிசினஸ் பார்ட்னர்ஷிப். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த மாதத்துல உங்களுடைய பார்ட்னரை நீங்க பெர்ஃபெக்டா சூஸ் பண்ற ஒரு மாதமா அமையும். அதாவது ஒரு குழப்பத்துல இருந்திருப்பீங்க, என்னது இது வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு பிடிமானமே இல்லையே அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்திருக்கும். பட் இந்த மாதத்துல சம்ஹவ் நீங்க அதை கரெக்டா சூஸ் பண்ணி, ஓகே இவங்க நம்ம லைஃபுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இந்த மாதம் கிரியேட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுக்கிரன் அடுத்து ஒரு மாதத்துக்கு இங்கதான் இருக்க போறாரு. அவர் மாற போறது இல்லை. அவர் தான் ராசி நாதனும் கூட. அவர் தான் 8ஆம் இடத்தோட அதிபதி. அப்போ சடனான விஷயம் லைஃப்ல நடக்கலாம். திடீர்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, திடீர்னு ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ்ல நடக்கலாம். பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது? இல்லத்தரசிகள், உங்களுடைய மைண்ட் செட், பர்சனாலிட்டிலாம் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நீங்க உங்களுடைய கணவருக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போற மாதமா இந்த மாதத்தை பாக்குறேன். ஏன்னா ராசிநாதன் 7th ஹவுஸ்ல இருக்காரு. 7th ஹவுஸ் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களுடைய ஸ்பவுஸ், உங்களோட பிசினஸ், உங்களோட பார்ட்னர்ஷிப், இது எல்லாமே 7ஆம் வீடு. ஸோ அப்போ 7ஆம் வீட்டுல ராசிநாதன் போய் டைரக்டா உட்காரும் போது உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் உங்களோட பார்ட்னர். இப்ப நீங்க ஒய்ஃப் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்க ஹஸ்பண்டோடைய இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் முக்கிய முடிவுகள்லாம் அவர் எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதுல நீங்க துணை நிற்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையும். இன்னொன்னு நம்ம மிக முக்கியமா பார்க்கணும் என்னன்னா, ராசிக்கு 6ல சனி, அதாவது சாட்டன் 6th ஹவுஸ்ல பிளேஸ் ஆயிருக்காரு இல்லையா? சோ இந்த சாட்டனோட இப்போ இந்த ஏப்ரல் மாதத்துல செவ்வாய், அதாவது மார்ஸோட போய் இணையுது. சனி செவ்வாயோட இணைவு இந்த மாதத்துல ஏற்படுது. சனி செவ்வாய் இணைவு என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ஷான ஸ்பீச் கொடுக்கும்.
ஸோ பேசும்போது கொஞ்சம் கவனத்தோடையும் நிதானத்தோடையும் பேச வேண்டும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். ஏன்னா நீங்க ஹார்ஷான டெசிஷனோ ஹார்ஷான ஸ்பீச்சோ இந்த மாதம் நீங்க பண்ணும்போது தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை இதுலெல்லாம் நீங்க போயிட்டு டீல் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஏற்படலாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே இருக்கும் தான். துளாராசிக்கு கண்டிப்பா அதெல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இருந்தாலும் அது ஹீட்டப் ஆகலாம். அது இன்னும் அதிகப்படியாக வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் நான் வந்து பாக்குறேன். ஸோ அதனால இல்லத்தரசிகள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. படிக்கிற பசங்க, ஸ்டூடெண்ட்ஸு, சீனியர் சிட்டிசன்ஸுக்கெல்லாம் எப்படி இருக்கும், வயிற்றுல மூத்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் வைஸ் நீங்க கண்டிப்பா பாத்துக்கணும். ஏன்னா 6ல சனி உட்கார்ந்து இருக்காரு இல்லையா, மூட்டு வலி, ஜாயிண்ட்ஸ் பெயின், சனினாலே எலும்பு சார்ந்த விஷயம் தான் சனி பகவான் இல்லையா. அப்போ நீங்க ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பாத்துக்கோங்க. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வைக்கும். ஏப்ரல் 15, 16, 17 மேல கொஞ்சம் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த செலவெல்லாம் ஓவர் கம் பண்ணி நீங்க வந்துருவீங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு ஃபுட் பாய்சனோ இல்லை தேவையில்லாத ஹோட்டல் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதனால பிரச்சனை கூட ஏற்படலாம். ஸோ கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த் வைஸ் கொஞ்சம் நீங்க இந்த மாதம் நீங்க வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ற மாதமா இருக்கு. சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் வீட்டுல இருக்காரு இல்லையா. ஸோ ராசிநாதன் 7ஆம் வீட்டுல இருக்கும்போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸால நல்ல ஆதாயம் உங்களுக்கு ஏற்படலாம். இல்ல அவங்களால சில நன்மைகள் உங்களுக்கு ஏற்படலாம். சில விஷயங்கள் ரொம்ப டெசிஷன் மேக்கிங்ல ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பீங்க. சரி இது பண்ணலாமா வேண்டாமா, ஏதாவது தப்பு நடந்துருமா அப்படின்ற விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சு தள்ளி போட்டுட்டு இருப்பீங்க. பட் இப்போ இருக்க டைம் பீரியட்ல தள்ளி எல்லாம் போட தேவையில்ல. என்ன உங்களுடைய கோல் என்னவோ செட் பண்ணிருக்கீங்களோ அதை நோக்கி ஓடக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஏப்ரல் மாதம். மொத்தத்துல இந்த ஏப்ரல் மாதம் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த செவ்வாயும் சனியோட இணைவு வந்து பாருங்க செகண்ட் வீக் ஆஃப் ஏப்ரல்ல வந்து இன்னும் நெருக்கமாக போகுது. அந்த டைம்ல தான் உங்களுக்கு உக்கிரமும் கோபமும் இன்னும் அதிகமாகும், உடல்ல உஷ்ணம் அதிகமாகும். ஸோ செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ உங்களோட டயட்ல நீங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா 6ஆம் வீட்டுல தான் இந்த ஒரு கன்ஜங்ஷன் ஆனது ஏற்படுது. இந்த சேர்க்கை வந்து 6th ஹவுஸ்ல வருது. ஸோ 6th ஹவுஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் டயட். உங்களோட தினசரி வேலை, அன்றாட வேலை பத்தி சொல்றது, உங்களோட உழைப்பை பத்தி சொல்றது, உங்களோட வருமானத்தை பத்தியும் 6ஆம் வீடு சொல்லும். ஸோ இத்தனை விஷயமும் 6ஆம் வீட்டுல இருக்குன்றதுனால உங்களோட டயட்டை நீங்க கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்கன்னா மற்ற விஷயத்துலயே எதுலயும் உங்களுக்கு பிரச்சனை வராது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. நல்லாவே இருக்கும், கவலைப்படாதீங்க. செகண்ட் வீக்ல மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. கன்னி ராசியை தெரிஞ்சுக்கோன்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. தேங்க்யூ.